டீம் அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மெட்டாஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணணும். அந்த வேலெட் வந்து ஒரு நிறைய வேலெட் இருக்குது, ஒரு 300 400 வேலெட்டே இருக்குது. அதில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று நல்லா இருக்கிறத பார்த்து பண்ணிக்கலாம். எது நல்லா யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரஸ்ட் வேலெட்டு, டோக்கன் பாக்கெட்டு, சேஃபால், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நாம் இப்போ வந்து டோக்கன் பாக்கெட்டில் வந்து வேலெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டோக்கன் பாக்கெட்டுன்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதும் இப்படி தான் வரும். ஓப்பன் பண்ணிக்கலன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இங்கே கீழே காயின் இதெல்லாம் நியூவாக இருக்கும்போது நீங்கள் இந்த லெஃப்ட் கார்னரில் 3 கோடு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்களன்னா இப்படி வரும். இதில் வந்து இந்த பாலிகன் மேட்டிக்னு இருக்குல்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டில் பாருங்கள் ப்ளஸ் மார்க் ஒன்று இருக்குது ரைட் சைடு கார்னரில். அதை வந்து அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்களானாலே இந்த மாதிரி வரும். கிரியேட் வேலெட், இம்போர்ட் வேலெட்டு, டிசபிள். இந்த வேலெட்டு டிசபிள் பண்ணுறதா இருந்தால் இம்பார்ட்டன்ட் வேலெட்டுனா இப்போ நம்ம வேறு எதுலேயோ ஒன்றுத்தில் டோக்கன் பாக்கெட்லன்றது ட்ரஸ்ட் வேலெட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதே நம்ம டோக்கன் பாக்கெட்டில் போடணுன்னாலையும் இம்போர்ட் வேலெட் கொடுத்தா நம்ம போட்டுக்கலாம். அந்த பேஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் வேலெட் கொடுக்கணும். இதில் வந்து மேலே இருக்குல்லையே கிரியேட் வேலெட்டே கொடுத்துக்கலாம். இதில் வாட்ச் வேலெட், கோல் எல்லாம் இருக்குது. கிரியேட் வேலெட்டே கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேலெட் கிரியேட் பண்ணுறதா தான் சொல்கிறோம். மேலே வந்து நேமு போட்டுக்கினாலும் சரி, ஓகே, அது இப்போ அப்படியே இருக்கட்டும். நம்ம வேணும்னா நம்ம நேமு வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து பாஸ்வேர்டு, ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம 8 டிஜிட்டல் இருக்கிற பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். 2 3 பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே என்ட்டு கொடுத்தாலும் சரி, ஓகே ஐ அக்ரின்னு இது கொடுத்துட்டு ரீடு கேர்ஃபுல் வேண்டியது. ஏன்னா ஓகே நீங்கள் பண்ணுறீங்க தானே அப்படின்ற ஒரு கேர்ஃபுல்லாக கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு வந்து நீங்கள் கிரியேட் வேலெட் கொடுத்தா இப்படி தான் வரும். இது வந்து மேலே வந்து வீடியோவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா எவ்வளோ சேஃப்டியாக வச்சுக்கணும் அந்த பேஸ்கியை அந்த மாதிரின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வீடியோ பார்த்தும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இல்லை இந்த படித்து பார்த்தும் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு ஓகே அண்டர்ஸ்டாண்டு அப்படின்னு பின்னாடி நீங்கள் இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த 3 இது வருது இல்லையா ஸ்க்ரீன், இது 3மே வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெனரேட் மெனு ஓகே இது பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் 12 பேஸ்கி. இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம வேலெட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வேர்டு வந்து 12 வேர்டை நம்ம எழுதி வச்சுக்கணும்னா பத்திரமா எப்போ வேணால் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், வேறு எந்த வேலெட்டில் வேணும்னா. இப்போது க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஆர்டராக வந்து நெக்ஸ்ட் வந்து ஹார்டராக கொடுக்குற மாதிரி இருக்கும், லைனாக 1 2 3 அந்த மாதிரி. அதனால் இது என்னென்ன வேர்டு அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கின்னு நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பேக்கப் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ வந்து அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஹார்ட்வேர் நம்ம இங்கே வந்து போடணும். அதை வந்து போட்டுக்கலாம். வாண்ட்டு எப்படி ஃப்ரண்ட்டில் இருந்துச்சோ அது மாதிரி ஆர்டராக இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இடத்த கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டாக வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தா போதும், வேலெட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸில் இருக்கும். நாம் இப்போ பாருங்கள் மேட்டிக் யூஸ் பண்ணுறோம். நம்மளது வந்து பாலிகான் இதுன்றதுனால இந்த மெட்டாஃபோர்ஸ்க்கு வந்து மேட்டிக் சூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே என்னென்ன இது இருக்குது, நம்ம டாய் வந்துட்டு இருக்கா, இந்த டாயை வந்து இப்படி மைனஸ் பண்ணிக்கணும்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டாய் வந்துடும். ஓகே, நம்ம இதை 2 வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் எப்போவுமே வந்து டாய் மேட்டிக். இது தான் வந்து நம்ம வேலெட்டில் வந்து யூஸ்